ஒரு ஊரில் ரகுன்னு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு லக்ஷ்மண்னு ஒரு மாடு இருந்துச்சு. அந்த மாட்டை கூட்டிகிட்டு போயிட்டு நிலத்தில் விவசாயம் பார்க்க உழுவுவான். அந்த உளுந்த காசை அவன் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கியிருப்பான். அந்த மாதிரி அப்படி பண்ண காசை எடுத்து இன்னொரு மாடு வாங்க சொல்லுங்கண்ணா. ஐயா, அந்த மாடு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோங்க தம்பி. லக்ஷ்மணன், இங்கே பாரு யார் வந்திருக்கா. அதுக்கப்புறம் நிலத்தில் விழுந்துக்கிட்டு இருக்கும்போது லக்ஷ்மண் தப்புன்னு விழுந்துடுறான். அவனை காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, லக்ஷ்மண், நீ இனிமே இங்கே ஓய்வு எடுத்துக்க, நீ எப்போ வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு ரகு சொல்லு. நம்ம லக்ஷ்மணும் ஜாலியாக அந்த தண்ணியை குடிச்சிட்டு இந்த குகையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேயே தங்குனுச்சு. அதையெல்லாம் பார்த்த நரி, மாடு, நீ தங்கியிருக்கிறது யாரோட தெரியுமா? யார் இந்த நரி? நம்மளே பயமுறுத்திட்டு போகிறாங்க. போவோம். நரி புலியக்கிட்ட சொல்ல போணுச்சு. புலியாரே, உங்கள் குகையில் ஒருத்தன் இருக்கான். யார் அது? நீங்கள் வேணால் நைட்டு போயிட்டு பாருங்க. நம்ம லக்ஷ்மணும் அவன் வீட்டுக்கு தூங்கினான். அந்த புலி கர்ச்சனை அடிச்சு, யார் அது? நான் தான். இங்கே பாரு, இந்த புலியை இன்னைக்கு அடித்து கொண்டு சாப்பிட்ருவோம். சத்தம் போடாத. என்னது? என்ன அடித்து சாப்பிட போறீங்களா? ஐயையோ ஐயையோ. டேய் வாடா நரி, உன் பேச்சை கேட்டு அங்கே போனதுக்கு அங்கே இருந்த 2 மனுஷங்க என்னை கொண்டிருப்பாங்க. என்னது 2 மனுஷங்களா? அங்கே ஒரு மாடு தானே இருந்துச்சு. வேணா நம்மளாட்டி நீயும் நானும் நைட்டு போவோம். அப்படியா? சரி வாங்க போய் பார்த்துருவோம் யார் இருக்கான்னு. இங்கே பாரு, வரும் பாரு. இப்போ ஐயோ, இன்னைக்கு வந்துட்டாங்களே. தைரியமாக இருக்கணும், பயப்படக்கூடாது. முட்டாள் நரியே, அவன்கிட்ட 2 புலி கேட்டா நீ 1 புலி தான் அனுப்பிச்சிருக்கியா? இன்னைக்கு நான் உன்னையும் சேர்த்து சாப்பிட போறேன். ஐயோ, எங்களை கொன்றாதீங்க.